ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம ரெட்டு வந்து ஓவரடி ரெட்டு வந்து ரிட்டன் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்ன ஆகிட்டுனா, இல்லை அவன் எங்கே தான், ஆனால் என்னென்னா எங்கே நிற்கானோ பக்கத்துட்டு மொட்டை மாடில் நிற்கிறான். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தான் அங்கே நிற்கிறான். நல்லா பறந்தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடி கொடுத்தான், சரியான அடி, சரியான பறந்தான். பறவை ப்ளஸ் ஓவர் அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் பறவை அடி ப்ளஸ் ஓவர் அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கு இன்னொரு ஃபீமேல் நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணன்ட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். தாராங்களான்னு பார்ப்போம், கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் கொஞ்சம் நல்லாகும். அதுவும் சாண்டில் கலரில் ஃபீமேல் இருந்தால் நல்லாகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யார்ட்டையாவது இருக்குன்னா சொல்லுங்கள். தூத்துக்குடிக்குள்ளே இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு வந்தே பார்த்து பறக்கட்டு பார்த்து எடுத்துக்கிறேன். நல்லா அடிக்கணும், அடி வீடியோலாம் அனுப்பிவிடுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தே பார்த்து எடுத்துக்கிறேன். தூத்துக்குடிக்குள்ளே இருக்கீங்கன்னா ஃபீமேல் மட்டும் இருந்தாலும் சரி, பேராக இருந்தாலும் சரி. சாண்டில் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்புறம் சாண்டில் கலர் இல்லை மற்ற கலர் தான் இருக்குன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்கள். எந்த கலரில் இருந்தாலும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அது போன வீடியோவில் வந்து நம்ம இந்த கட்டையை ஃபுல்லாக கட்டணும்னு சொல்லியிருந்தோம். இப்போது செம்ம டைட்டாக வந்து கட்டி விட்டாச்சு. எல்லா கட்டையுமே பக்காவாக கட்டிட்டோம். ஒரு 2 கட்டை மட்டும் கட்டலைங்க பாருங்கள். எல்லா கட்டையும் இங்கே 3 கட்டை மட்டும் கட்டலை. எந்தெந்த கட்டை கட்டலைன்னா, எந்த கட்டை கட்டியிருக்கேன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த கட்டை கட்டிட்டேன், இந்த கட்டை கட்டிட்டேன், இது கட்டிட்டேன், இதுவும் கட்டிட்டேன். 4 கட்டை கட்டியிருக்கேன். 3 கட்டை கட்டலை. எந்த கட்டைனா, இந்த டேங்க்குக்கு சின்டெக்ஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற இந்த கட்டையும், நம்ம சத்திரி கட்டையும், அதுக்கு அடுத்துல அங்கிட்ட ஒரு கட்டை இருக்குது, அந்த கட்டையும் தான் கட்டலை. ஏதோ இந்த லைட்டு பகுதியில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கட்டையும் தான் கட்டலை. கட்டாமல் வச்சுருக்கேன். ஏன்னா சத்திரி மாதிரியே இதில் ஒரு சத்திரி போட்டு இந்த இடத்துல ஒன்று வைக்கணுன்னு தான். அந்த சத்திரி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்று இங்கே போட்டு வைக்கணுன்னு தான் கட்டாமல் வச்சுருக்கேன். எட்டினா அந்த கம்பை எடுத்து நடுவில் இங்கே ஒரு டப்பாவில் மண் போட்டு இந்த இடத்துல நட்டி வச்சுட்டுவேன். நட்டி வச்சுட்டு ஃபுல்லாக பொடலக்கடி ஏற்றி விட்டுருவேன். அது போக அது ஏன் கட்டலைன்னா என்னால் கட்ட முடியலை. அதை வந்து கட்டினோன்னா லம்பி அங்கிட்டு விழுந்துருவோம் போல், அப்படி இருக்குது அது. அதனால் இதை என்ன முடிவு பண்ணோன்னா, சரி பொறுமையாக கட்டிக்கிடுவோம், இதை அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக கட்டுவோன்னு சொல்லிட்டு விட்ருக்கேன். அந்த கட்டையெல்லாம் நம்ம சத்திரெலாம் ரெடி பண்ணி அந்த கட்டையெல்லாம் கட்டினதுக்கப்புறமா அந்த கட்டையை கட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னும் அவ்வளோ பெரிய கம்பு மட்டும் தான் நமக்கு வேணும் சத்திரிக்கு. மற்ற எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. இந்த சத்திரி அந்த கம்பு மட்டும் இருந்துனால் போதும். நான் எதுக்காக அங்கிட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணேன்னா, வருங்காலத்தில் அந்த தென்னைமரம் வந்து ஹைட்டு போகும், அந்த சத்திரியில் நல்லா ஹைட்டு போகும். நான் தென்னை மரத்தில் உட்காந்து சத்திரியில் பறந்து வந்தோடனே தென்னை மரத்தில் உட்காரும், தென்னை மரத்தில் உட்காந்தோடனே சத்திரியில் உட்காரும், சத்திரியில் உட்காந்து நேரம் கூண்டுக்கு இறங்கி ட்ராப்லர்லேயே உள்ளே போயிடும். இந்த பக்கம் இன்னொரு சத்திரி ஏன் வைக்கணும்னு சொன்னோன்னா, இங்கிட்டு ஒரு தென்னை மரம் இருக்குது, இந்த தென்னை மரம் மேலே போயிட்டுனா அந்த தென்னை மரத்தில் உட்காந்து இந்த சத்திரியில் உட்காந்து இங்கே வந்துடுவானுங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அதனால தான் சத்திரி பின்னால் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணேன். அதனால் நம்ம அங்கே வைக்க போகிறோம். அதான் நான் என்னோடய ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த ரெட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். நம்ம ஓவரடி ரெட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் நம்ம கீழே இறங்கணும், கொஞ்சம் அதில் வீட்டுக்கு வந்துடுவோம். ஃபீமேல் தானே பார்த்து உடனடியாக வந்திருப்போம் பறக்க விட்டதுக்கு. ஃபீமேல் இல்லாதனால அங்கேயே நிற்கிறான். இப்போ ரிட்டன் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம புறாக்களையும் ஆனால் பற்றி அங்கே விடுவோம். ரிட்டன் ஆயிடுவான் கொஞ்சம் நேரத்தில், பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.